யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? இன்றைய தினம் நாம் காணப்போவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றித்தான். ஆளுங்கட்சியின் கடுமையான எதிர்ப்பு, அடக்குமுறை, கெடுபிடிகளை மீறி மாபெரும் வெற்றி பெற்ற ஒரே தமிழ் படம் மற்றும் இந்திய படம் உலகம் சுற்றும் வாலிபன் மட்டுமே. ரெண்டாவது சொல்லப்போனால் சுவரொட்டிகளே ஒட்டப்படாமல் சிறப்பு ஸ்டிக்கர்கள் மூலமாகவே விளம்பரப்படுத்தப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரே தமிழ் படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். அந்த ஸ்டிக்கரை வடிவமைத்தவர் நடிகர் பாண்டு. மறு வெளியீட்டின் போதும் அமோக வசூலை குவித்த சில தமிழ் படங்களில் ஒன்றாக விளங்கும் படம் உலகம் சுற்றும் வாலிபன். அக்காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கிய பெரும்பாலான பின்னணி பாடல்கள் பாடியுள்ள ஒரே தமிழ் படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். எல்லா பின்னணி பாடல்களும் நிறைய அவ்வளோத்துலேயும் பாடியிருப்பாங்க. எம்ஜிஆர் இந்த படத்திற்கு முன் தயாரித்து இயக்கி நடிக்க விரும்பி முடியாமல் போன படம் இணைந்த கைகள். இணைந்த கைகள் படத்துக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி இப்படத்தில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் வர காதல் பாடல்கள் அத்தனையும் கண்ணதாசனும் வாலியே எழுதியிருப்பாங்க. கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க. இப்படத்திற்கு முதலில் இசையமைக்க ஒப்பந்தமானவர் குன்னக்குடி வைத்தியநாதன். பிறகு பலருடைய வேண்டுதலை ஏற்று தான் எம்.எஸ். விஸ்வநாதன் நியமிக்கப்பட்டார். அவ்வளோ பேரும் இங்கேருந்து தந்திலாம் அடித்தோம். ஐயா மியூசிக் டைரக்டரை மாற்றுங்க, விஸ்வநாதனை போடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மன்றத்துக்கு மன்றம் தந்தி அடித்தோம் அவருக்கு, எம்ஜிஆருக்கு. உடனே அவர் ரொம்ப இதாக கேட்டு அவருக்கு இன்னொரு படம் கொடுத்தாரு, நவரத்னம். சரி அது அவர் கேட்ட படம். ஆனால் உலகம் சுற்று வாலிபனில் கொன்னக்குடி வைத்தியநாதனை போட்டால் என்ன ஆகும்? ஆனால் விஸ்வநாதனை போட்டு படாத பாடுபட்டு வறுத்தெடுத்துட்டார் எம்ஜிஆர். 60-70 மெட்டுக்களை போட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டார், சலித்தார், சினந்தார், விடவே இல்லை. ஆனாலும் அத்தனை பாடல்களும் சாகா வரம் பெற்ற சிறந்த பாடல்களாக மாறின. இப்படத்தின் பாடல் கேசட்டில் இடம்பெற்ற ஆனால் படத்தில் இடம்பெறாத பாடலும் உண்டு. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம் வந்தவள் நான். அந்த பாடல் கேசட்டில் இருக்கும், ஆனால் படத்தில் கிடையாது. படத்தில் பேருக்கேற்ற மாதிரி பூமி உருண்ட வடிவில் பாட்டு புத்தகம் வெளியிட்டாங்க. அதுவும் இந்த படத்துக்கு தான். படத்தில் முதல் துவக்க பாடலே சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாடினார். படத்தில் எல்லோரும் பாடிட்டாங்க, எனக்கு மட்டும் எம்ஜிஆர் சான்ஸே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சீர்காழி கொஞ்சம் வருத்தப்பட்டார். இந்த செய்தி எம்ஜிஆர் காதுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணார், உடனே திமுக காரங்களுக்கு பாடம் போட்டுற மாதிரி ஒரு பாடல் எழுத சொல்லி, யார் எழுதுனா, புலவர் வேதான்னு நினைக்கிறேன், புலவர் வேதா எழுதினார். அந்த பாடல் எழுத சொல்லி, நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டு ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டு இப்போவும் கட்சி மேடைகள் அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு அது ஒரு அருமையான பாடல். அவருடைய குரலுக்கும் அதுக்கும் மிகவும் பிரமாதமாக அமைஞ்சது. அந்த படம் வர்றது உலக சோழனுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் படத்தில் பிரதான நாயகி. ஏன் 1968ஆம் வருஷம் கூட ஒரே வருஷத்தில் 8 படங்கள் அவர் தான் கதாநாயகி. அதுக்கப்புறம் தொடர்ந்து கதாநாயகன் நீடித்தார். ஆனால் உலக சுற்றுவாளியில் அவளை போடலை. அவர் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படப்பிடிப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனாலும் அவருடைய எல்லா முயற்சியும் தோல்வியிலே முடிஞ்சுது. படத்தில் 2 தத்துவ பாட்டு வரும். அந்த 2 தத்துவ பாடலையும் வாலியோ கண்ணதாசனும் எழுதலை. படத்தில் அவர்கள் காதல் பாடல் மட்டும்தான் எழுதினாங்க. நமது வெற்றியை நாளை அந்த பாட்டு புலவர் வேதா, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது, அந்த பாட்டு புலமை பித்தர். அங்கே 2 பேரும் எழுதின பாட்டு தான் அந்த தத்துவ பாட்டு. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிஞ்சு எம்ஜிஆர் 70லே எக்ஸ்போ 70 எல்லாம் முடிச்சிட்டாரு. 73 தான் படம் ரிலீஸ். இந்த 2-3 வருஷம் இடைக்காலத்தில் அவர் பொம்மையில் எழுதினார், கட்டுரை எழுதினார். கட்டுரை திரைக்கடல் ஓடி திரைப்படம் எடுத்தோம் என்ற தலைப்பில் தொடர்கட்டையாக எழுதினார். இது வாசகர்களின் அமோக ஆதரவு. பொம்மையோட சேல்ஸே எகிரிட்டு எம்ஜிஆர் அவருடைய திரைப்படத்தை குறித்து அவர் எழுதின ஒரே ஒரு தொடர்கட்டுரை இது ஒன்று தான். இப்படத்தில் 3 கதாநாயகி ஒரு ஆளாக நடித்த சந்திரகலா சோபிக்கலை. அதுக்கப்புறம் அவங்க பெரிய வெற்றி ஒன்றும் பெறலை. 50-55 வயசுலேயே புத்துநோயால் இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த படத்தில்
திரையுலக வாழ்வின் இறுதிக்கட்டங்களில் அவருடைய பிரதான கதாநாயகத்தை விளங்கி தொடர்ந்து பல படங்கள் நடித்த லதா அம்மையார் வந்து இதிலேருந்து தொடர்ந்து பல படங்கள் நடித்தாங்க. இப்படத்தில் தான் அவங்க அறிமுகமானது மொதல் படத்தில். இவர் வந்து ராமநாதபுரம் சேதுபதி பரம்பரையைச் சேர்ந்தவர் வாரிசு. இவர் நடிக்க வழிவகுத்தவர் ஆர்எஸ் மனோகர். படத்தோட வசூல் அந்த காலத்திலேயே சுமார் 4.5 கோடியை தாண்டிச்சு அப்படின்னு சொல்லி விக்கிபீடியாவிலே வந்துச்சு தகவல். எந்த அரசியல் வசனமோ கதையோ இல்லாத இந்த படத்தில் தீவிர அரசியல் விளையாடிச்சு. அவ்வளோ பேரும் இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போர்க்கொடி தூக்குனாங்க. அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி தான். இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் என்ன பேர் தெரியுமா? மேலே ஆகாயம் கீழே பூமி. அப்புறம் இந்த படத்தை மாற்றிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லி வச்சார். தாய்லாந்தில் அவருக்கு 10 நாள் தான் அனுமதி கொடுத்தாங்க படப்பிடிப்பு நடத்துறதுக்கு. ஆனால் மக்கள் திலகம் அவங்க படப்பிடி ஷூட்டிங் ஸ்பாட் அருகிலேயே ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தில் எம்ஜிஆர் விரைந்து அவர் வேகமாக போய் விபத்தில் சிக்கிறவங்களெல்லாம் மீட்டு சிகிச்சைக்கு அனுப்புனார். இதை அறிஞ்ச தாய்லாந்து அரசாங்கம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இன்னொரு 10 நாள் நீங்கள் ஷூட்டிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. மனித நேயம், மக்கள் திலகத்தின் மனித நேயம் மேலும் 10 நாட்களை பெற்றுக் கொடுத்தது. சென்னையில் டிவி பேரடைஸில் ரிலீஸ் ஆன படங்கள்லே அதிக வசூல் பெற்ற படம் இந்த படம் தான். இதனுடைய வசூல் 13 லட்சத்தை தாண்டி போச்சு. அதுக்கப்புறம் 2020-21 கூட டிஜிட்டல் பண்ணி வெளியிட்டாங்க. அப்போ முதல்ல வெளியிட்டதை விட அதிக பிரிண்ட்டு 89 திரையரங்களில் டிஜிட்டலில் வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து ஒரு இடம் வாலிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த படம் நீ இல்லாமல் நான் எடுத்து பிடிக்க போகிறேன் அப்படின்னாரு எம்ஜிஆர். நான் இல்லாமல் படமா? அதெல்லாம் நடக்குமாண்ணே அப்படின்னாரு அவர். ஏன் நீ இல்லாமல் எடுக்க முடியாதோ அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டார். முடியவே முடியாதுண்ணே. நீங்கள் உங்கள் படத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உலகம் சுற்றும் வாலிபன். வாலியை எடுத்துருங்க, உலகம் சுற்றும் பன் அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். எம்ஜிஆருக்கு உடனே ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, வாலி வந்து எவ்வளவு அழகாக வந்து சாமர்த்தியமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ரொம்ப ரசித்தார். அப்புறம் வந்து படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாகேஷோட பிறந்தநாள் வந்துச்சு. எம்ஜிஆர் நாகேஷுக்கு வந்து இன்ப அதிர்ச்சியாக வைர மோதிரம் பரிசளித்தார். வைர மோதிரத்தை பரிசளித்தோன்னா நாகேஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாகி சந்தோஷப்பட்டார். ஆக இந்த படத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்து தான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார் மக்கள் திலகம். மக்கள் திலகம் வந்து எதற்கும் துணிந்தவர். அவர் வந்து முடியாது என்ற வார்த்தையே அவருடைய அகராதியில் கிடையாது. யாரும் முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு அவர் செஞ்சே காமிச்சிருவார். அப்படி தான் பிடிவாதமாக எல்லாம் செய்வார். ஆனால் அத்தனையும் வெற்றியில் தான் முடியும். வெற்றிக்கு ஒருவன் அப்படின்னா அது மக்கள் திலகம்தான். அவர் இறுதி வரை தோல்வியே அடைந்தவர் இல்லை. சரி நேயர்களே, மக்கள் திலகத்தின் உலகம் சுற்றும் வாலிபன் தயாரிப்பை பற்றி நம்ம பேசணும். இனி அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.